யாரும்மா போன்ல? அது ஒண்ணு இல்ல, ராங் நம்பர் தான். அது வேற ஒண்ணு இல்லைங்க. என் மருமக கண்மணி தான் பேசினா, பூபதியோட பொண்டாட்டி. நான் உடைச்சு சொல்றேங்க, நானும் ஒரு பொண்ணை பெத்தவதா. எனக்கும் வயசாச்சு. நான் சொல்றேங்க, உங்க பொண்ண பூபதிக்கு 2ஆம் தரமா கொடுக்கற மாதிரி பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லைங்க. சம்மந்தியம்மா, என்னது இது? நீங்களே இங்க பாருங்க, இவன் என் புள்ளதாங்க, நான் பெத்த புள்ளதாங்க. இருந்தாலும் என்னால பூசி எல்லாம் முழுக முடியாதுங்க. தினமும் இவன் குடிச்சிட்டு பொண்டாட்டி பேசின பேச்சு தாங்க முடியாம தான் அவன் மனசு உடைஞ்சு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க. கட்டிட்டு வந்தவ ஒரு சந்தர்ப்பத்துல கோச்சிட்டு போயிட்டானா கட்டின புருஷன் என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க. பேசி சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வரணும். சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணுமா இல்லையா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்கு தயாரா வந்து இங்க உட்கார்ந்துட்டாரு என் புருஷன். இவனும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அடுத்த பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு கிளம்பி வந்துட்டா. என்ன பண்ண சொல்ற? அவ போயிட்டாங்கிறதுக்காக என்ன காவி கட்டி கட்டிட்டு சாமியார போக சொல்றியா? நான் ஆம்பள, அவ இல்லன்னா இன்னொருத்தி. கேட்டீங்களா? அவ இல்லன்னா இன்னொருத்தியா? நாளைக்கு இந்த வீட்டு பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இவளை துரத்தி விட்டுட்டு 3ஆவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீ என்ன என் பொண்டாட்டியா இல்ல ரோட்ல போறவளா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதை பேசி கெடுக்க பாக்குற. உங்களுக்கு புரியலையாப்பா? இது இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் ஏற்கனவே போட்டு வச்ச பிளான். அந்த அம்மா இவ்வளவு நேரம் போன்ல லவலவன் கத்துனாங்க, இப்ப இந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. சம்மந்தியம்மா, நீங்க இப்படி கோவிக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த கல்யாண ஏற்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை உங்க வீட்லயே உங்க புருஷன்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல உங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு நல்ல காரியம் பண்ண எல்லாரும் கூடி இருக்கும் போது இப்படிலாம் நீங்க பேசலாமாமா? இது முதல்ல ஒரு நல்ல காரியமே இல்லைங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இல்லைங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லைங்க, 2 பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிற காரியத்தை நான் நல்ல காரியம்னு சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே வீட்ல நான் சத்தம் போட்டிருக்கலாம். ஆனா நான் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாங்களே, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? அதாங்க பொண்ணு பார்க்க வரும்போது இங்க வந்து பேசுனா நீங்களும் பொண்ணு தர மாட்டீங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மத்தவங்களும் பொண்ணு தர மாட்டாங்க. அத மனசுல வச்சுட்டு தாங்க இத்தனை நாளா அமைதியா இருந்துகிட்டு இங்க வந்து பேசுறேன். அடா அடா அடா, எம்பட்டு நல்லனா ஆத்தக்கறினா இப்படித்தான் இருக்கணும். டேய் பூபதி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். வாய மூடி. இன்னொரு வார்த்தை பேசுன அரஞ்ச உன்னை சாவடிச்சிடுவேன். பொண்ணாடி நீ? பொண்ணா? பிசாசுடி, பிசாசு. அம்மா கொஞ்சம் பொறுமையா நீங்க. இது பாருங்க, உலகத்துல எந்த தாயும் தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைப்பாளா? நான் இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் இருக்குங்க. ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வயித்தறிச்சலோட இந்த கல்யாணம் நடந்தா அது உங்க பொண்ணையும் பாதிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்மணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணையே வச்சு வாழ முடியாதவ உங்க பொண்ண நாளைக்கு விரட்டி விட மாட்டாங்கிறது என்னங்க நிச்சயம்? பாருங்கம்மா, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் சம்பந்தி என்கிட்ட முழுசா சொல்லிட்டாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஏற்பாடுக்கு சம்மதிச்சேன். என்ன எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆம்பளைங்கன்னா இப்படி முன்ன பின்ன இருக்கதான் செய்வாங்க. இதெல்லாம் சகஜம் தானே, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. என் பொண்ணு எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்ப என்ன கவலைப்படுறீங்க? என்னங்க நான் இவ்வளவு சொல்லி இருக்கிறேன், அதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி சம்பந்தம் எங்களுக்கு அமையாதுங்க. உங்க தேவைக்கு நீங்க வந்தீங்க, எங்க தேவைக்கு நாங்களும் சம்மதிச்சோம். நீங்க அடியில டென்ஷன் ஆவறீங்க. நீங்க பேசாம இருங்க. என் பொண்ணு உங்களை தாங்குன்னு தாங்கும். ஆமா அத்தை, உங்களை நான் நல்லபடியா பாத்துப்பேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நல்ல இடமா தான் பிடிச்சிருக்கீங்க. எது எப்படி போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்க காரியம் தான் பெருசுன்னு எவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க போறீங்க. என்னென்ன கூத்துல முடிய போதோ தெரியல. எல்லாம் நல்ல விதமா நடக்கும். நீ இருந்து பார்க்க தானே போற? நான் இருந்தா தானே பாக்குறதுக்கு. நான் போறேன். புது சம்பந்தம், புதுமையான மருமக, எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அம்மா அத்தை, அத்தை இருங்க. அங்க அத்தை, அங்க அத்தை, அத்தை,
என்ன இது பேச்சு பண்ண? சம்மந்தி அவ ஏதோ பேசிட்டு போறா, நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. அதை விடுங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தி, இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உங்க வீட்லயே உங்க வீட்டுக்கார அம்மாவே எதிர்ப்பாங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி அதை விடுங்க. இப்ப என்ன, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, எங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சு. பேச வேண்டியதை ஒரு 4 நாள் கழிச்சு பேசிக்குவோம். ஆனா என்ன எதிர்ப்பு இருந்தாலும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. வரட்டுமா? வாங்க வாங்க. வாங்க. ஏமா உம்முன்னு இருக்க? நல்ல சிரியே. मांगल्यं तन्तुना नेन मम जीवन हेतुना कंठे भद्राणि शुभे त्वं जीव शरदशतम् ஏய் இங்க கூட இது சக்தியோட தாலியாச்சே, இது எப்படி? தாலிய தெரியாம கழட்டி வைக்கிறியா? பார்த்துக்கிறேன். சித்தி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடி? உன் மருமக என்ன வெறும் கழுத்தோட அலையிறா? என்னடி சொல்ற? ஆமா சித்தி, இப்பதான் பார்த்தேன், ஏதோ போறா. நான் கேட்டா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். நீ ஏன் என்ன ஏதுன்னு போய் விசாரி. சக்தி, சக்தி, என்னத்த? என்ன இதெல்லாம்? என்னது? கழுத்துல தாலி எங்க? பாத்தீங்களா உங்க மருமக பண்ற கூத்த?
எங்க ஓடிக்கிட்டு இருக்க? தாலி எங்க? என் பெட்ரூம்ல பாத்ரூம்ல தேடி பார்த்துட்டேன். எங்க போச்சு? என்ன எங்க போச்சுன்னு என்ன கேள்வி கேக்குற? வீட்டுக்குள்ள என்ன திருடனா வந்தா? ஜெயந்திரி, சக்தி நில்லு. கழுத்துல இருக்கிற தாலி செயின் உனக்கே தெரியாம எப்படி காணாம போகும்? என்ன நடக்குது இங்க? அது வந்து ஏன் சக்தி, திவாகர் உன் கூட தானே இருந்தா? அவனுக்கு தெரியுமே. எங்க அவன்? திவா, இல்ல, அவர் கடைக்கு போயிருக்காரு. இது அவருக்கு தெரியாது. சக்தி, என்ன இது? என்னம்மா அது? ஆளுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அது வீட்டை விட்டு வெளியே போயிருக்காது. அமைதியா தேடுவோமே. என்னங்க நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கழுத்துல இருக்கிற தாலி எப்படி காணாம போகும்? இது விளையாட்டு இல்ல சக்தி, தாலி விஷயம். நல்லா யோசிச்சு சொல்லு. வீட்டை பெருக்கி வேலை செய்யும் போது கழண்டு விழுந்துருச்சா? இல்லத்த, நல்லா யோசிச்சு பாரு. கழுத்துல இருந்திருந்தா தாலி நழுவி விழறதுக்கு சான்ஸே இல்ல சித்தி. அத்த, சொல்லே சக்தி. பெட்ரூம்ல தான் கட்டி வச்சேன். என்னது? தாலிய கழட்டி வச்சியா? என்னடி சொல்ற? நான் தெரியாம தான் கேக்குறேன். தாலி என்ன போட்டிருக்கிற துணிமணியா இல்ல ஜவுரி முடியா படுக்கும்போது கழட்டி வைக்கிறதுக்கு? என்னங்க இவ இப்படி இருக்கா? யாராவது தாலிய கழட்டுவாங்களா? என்ன என்னாச்சு? உன் பொண்டாட்டி தாலிய காணோம்னு சொல்றா. அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா, குளிக்கும் போதே கழட்டி வச்சிருப்பா. நாங்க தேடி பார்க்கிறோம். என்னடா என்னமோ சட்டையை கழட்டி வச்ச மாதிரி சொல்ற? அதை இப்ப காணோம்னு வேற சொல்றாடா. என்ன பழக்கம் இதெல்லாம்? அது ஏமா சக்தி, தாலி மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அன்னைக்கு என்னமோ பிரிச்சு கோக்குறேன்னு வந்து நின்ன. தாலி பிரிச்சு கோக்குறதுனா என்னன்னு தெரியுமா? புருஷனும் பொண்டாட்டியும் புள்ள குட்டிங்களை பெத்து வாழையடி வாழையா வாழணுங்கிறதுக்காக தான். அத சர்வ சாதாரணமா தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. சித்தி, நீ கோச்சுக்கிட்டாலும் சரி, நான் சொல்லிதான் ஆகணும். நான் அதை பார்த்ததும் மனசு அப்படியே பதறது தெரியுமா? தாலிங்கிறது புருஷனோட உயிர். அதை எப்படி மதிக்கணும்? என்னமோ செருப்ப கழட்டி போட்ட மாதிரி போட்டேன்னு சொல்றா. அக்கா, இப்ப நீ எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நாங்க தேடி பார்க்கறோம். தேடுறது இருக்கட்டும்டா. சித்தி, இது ஒண்ணும் விளையாட்டு காரியம் இல்ல. தாலி தவறி விழுந்தாலே அதை அபசகுணம்னு சொல்லுவாங்க. இப்போ அதை காணோன்னு வேற சொல்றா. உடனே இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? இன்னும் தேடி பாக்குறேன்னு. ஏமா நீ சொல்ல மாட்ட? கொஞ்சம் கூட மனசு கூசாம அதை நீ கழட்டி வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்பா, என்னாலலாம் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தான் முன்னேறிட்டீங்க. அது சரி, முறையா கட்டிட்டு வந்திருந்தனா அந்த தாலியோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தி, அழாத சத்தி. நீ வாய் முடுக்கும் சும்மா இருக்க மாட்டியா? என்னடா உன் பொண்டாடி அழுதவன எம்எல்ஏ வந்து பாயிர? உனக்கும் உன் உயிருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படி பேசுற? உனக்கு உன் பொண்டாட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுக்கு நீ முக்கியம். புஷ்பா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ ஏதோ மறந்து வச்சிருக்கிறா, தேடி பாக்குறோம்னு சொல்றா. நீ வேற என்னமோ பேசிட்டு இருக்க. என்னங்க நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? துர்கா, கணவன் மனைவி உறவுக்கு அடையாளம் தான் தாலி. அது மேல நம்ம எல்லாருக்கும் மரியாதை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இந்த ஜெனரேஷன் படிச்சவங்க, அவங்களுக்கு இது மேல மரியாதை இல்லாம இல்ல. அவங்க கொஞ்சம் பிராக்டிக்கல். ஏதோ அவசியம் வரும்போது கொஞ்ச நேரம் கழட்டி வைப்பாங்க. அதுக்காக அவங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இப்ப லேடிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க, தாலி கழட்டி தான் வைக்கிறாங்க. இவ்வளவு ஏன் பியூட்டி பார்லர்ல இவங்கள தாலி கழட்டி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டே இருக்கு. போத நிறுத்துறீங்களா? நாட்டுல நடக்கிற அசிங்கத்தை எல்லாம் வீட்டுல கொண்டாந்து கொட்டாதீங்க. இனிமே இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. போங்க அந்த பக்கம். வாமா, முதல்ல அதை போய் தேடுவோம். வா. அழாத, தேடி பார்க்கலாம் வா.
எங்கேயும் போயிருக்காரு, இங்கே தான் இருக்கும். நான் திட்டி பார்க்குறாரு. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 88.